ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு சீமா கிச்சன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா கோயில் அம்மன் கோயிலுக்கெலாம் போகும்போது ஆடி மாதத்தில் நம்ம பொங்கல் வச்சு மாவிளக்கு மாவு போடுவோம். அது ரொம்ப விசேஷமானது. அதை நம்ம சிம்பிளாக மாவிளக்கு மாவு எவ்வளோ குயிக்காக செய்ய முடியுன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள். அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க, வெல்லம் 1/2 கப் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2 எடுத்துக்கோங்க. ஏலக்காய் எடுத்துக்கிட்டு நெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, முந்திரி பருப்பு ஒரு 4 எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த வெல்லமே உங்களுக்கு நல்லா லிக்யூட் ஆக்கிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நம்ம அந்த மாவு பேசுகிற அளவுக்கு பதம் வரணும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். முதல்ல பாருங்கள், பச்சரிசி மாவு போடுற பாருங்கள். அடுத்தது நம்ம வெல்லம் இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 2 ஏலக்காய் வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த 2 ஏலக்காவையும் இதிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்குது பாருங்கள். இது நம்ம இஷ்டம், நம்ம எவ்வளோ வேணாலும் போடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 பல்லு போடுற பாருங்கள். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது நெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 சொட்டு நெய் ஊற்றுற பாருங்கள். நெய் எவ்வளோ வேணாலும் ஊற்றலாம், டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஸ்பூன் நெய் கூட ஊற்றலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. ரொம்ப ஊற்ற தேவையில்ல, கொஞ்சமாக ஊற்றினா போதும் தண்ணி. ஓகேங்களா? இதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டோம். எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். நம்ம ரொம்ப பேசிடணும்னு அவசியமே இல்லை, அதுவே நல்லா அழகாக ஷேப் வந்துடும். நல்லா பிசைஞ்சு அதுலேயே நம்ம ரவுண்டாக்கி நம்மளுக்கு என்ன பழக்கமோ அந்த மாதிரி நம்ம விளக்கு போடணும். அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு தகுந்த மாதிரி பழக்கம் இருக்கும். இப்போ பாருங்கள், அதை நல்லா நான் பண்ணிட்டேன். இதில் நம்ம நெய்யை ஒரு கிண்ணத்தில் முன்னாடியே நெய்யில் திரியை ஊற வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா பிரகாசமாக எரியும். நல்லா ஊற வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறமா அதில் எடுத்து வச்சுட்டு நம்ம நெய்யை ஊற்றிட்டு நம்ம ஏற்றுனோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நெய் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம திரி வச்சோம்னா நல்லா எரியும். இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஏற்ற போகிற பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். 5 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக விளக்கு மாவு போட்டுடலாம். உங்கள் குலதெய்வத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே போடணும். கண்டிப்பாக நீங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் போகணும். ரொம்ப நல்லது. நம்மளை அவங்க காப்பாற்றுவாங்க. உங்கள் பானை வச்சுட்டு நம்ம விளக்குக்கு மாவிளக்கு மாவு ஏற்றிருக்கோம் பாருங்க. ரொம்ப நேரம் எரியும். நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா ஓகேங்களா? இந்த மாதிரி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.